நான் இருக்கிறேன் பாருங்கள், என்னை ஒரு கண்ணை மூக்கெல்லாம் காதெல்லாம் வச்சு என்னை செஞ்சு வச்சுக்கிறான்ல, உங்களை ஒரு கணம் பார்த்து பாருங்கள். உண்மையிலே நன்றி உள்ளவங்களாக இருந்தால் அழுதாகணும். நீங்கள் கண்ணை கரெக்டாக மேலே திரும்ப வச்சு ஒரு உயர்ந்த இடத்துல கேமரா வைக்கணுன்ற மாதிரி வச்சு, அது வந்து திரும்புகிற மாதிரி வச்சு, அது மட்டும் திரும்பினா போதாதுன்ட்டு கழுத்தையும் திரும்ப வச்சு, கழுத்து மட்டும் திரும்பினா போதாது உடம்பையும் திரும்ப வச்சு, சுற்றி என்ன பண்ணலாம் நான் பார்க்கலாம். உங்களை முழுசும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்றி உள்ள ஒரு மனுஷனாக மாறிடணும். நன்றி உள்ள சாட்சியாக இந்த மண்ணில் ஜீவிப்போம். உயிர் வாழ்றது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்றியோடு இருக்கிறது தான். உயிர் வாழ்கிறான், ஒருத்தன் உயிராகிறான், ஒரு மனுஷனாகிறான் அப்படின்னா அது சாட்சின்னா தான். நன்றியோடு இருக்கிற கண்கள் ஈரமாக இருக்கும். நன்றி உணர்வோடு இருக்கிற கண் எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கிற கண்கள் எப்போவுமே நல்லது தான் இருக்கும். எல்லாரும் வாழ நினைக்கும், எல்லாருக்காகவும் மனம் இறங்கும். எதிரி கூட ஏன் அப்படி ஆகிட்டான்னு யோசிக்கும். ஒரு பைத்தியக்காரனை பார்த்தாவோ, ஒரு முட்டாளை பார்த்தாவோ, ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாவோ இது கலங்கும். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? வெறும் நன்றி உணர்வில் முட்டாளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நம்ம நன்றி உணர்வில் அவன் ஏமாத்துறோன்னா இருப்பான், நம்ம என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி நிறைய பேர் எமோஷ்னலாக அவங்கள ஏமாத்துறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அன்பானவன் மாதிரி நடிப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் மாதிரி கண்காணிக்கிற யாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. நல்லா இருக்கிறவனுடைய கண்காணிப்பு இருக்குதுல்ல, அது ரொம்ப விசேஷம். அவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு ஒருத்தங்க அவன் கண்காணிக்கிறான்ல, அவனை பார்த்தா நீங்கள் என்ன செய்யாமல் இருக்க முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜில் ஒருத்தர் வண்டி இழுக்கிறாரு, நன்றி உன்னோட ஒரு வண்டியை நிறுத்தி தள்ளி விடுவான். பேர் கேட்க மாட்டான், ஊர் கேட்க மாட்டான், உனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்க மாட்டான், இதனால் நீ என்ன லாபம்னு கேட்க மாட்டான். சொல்ல முடியாது, நீ கள்ளக்கடத்தல் பண்ணி இழுத்துன்னு இப்போ வண்டியை. அவன் எப்படி வந்து தள்ளுவான்? ஐயோ ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்ட்டு. நன்றி உணர்வு மாதிரியான ஒரு உணர்வு மனிதனுக்கு விசேஷம். இப்போ நம்ம நன்றியெல்லாம் நாய்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லைன்னுக்கிறோம். எல்லா பேச்சாளரும் இதுதான் சொல்லிக்கிறான், நன்றி உள்ளது நாய், நன்றி உள்ளது நாய். அவன் மனுஷன் யாரே? மனுஷன் நன்றி இல்லாதவனா? நாய் நன்றி உள்ளது, மனுஷன் நன்றி இல்லாதவனா? நன்றி இல்லாதவனா உன்னை வளர்க்குறாங்க, நன்றி கெட்ட ஜீவிதமாக உன்னை வளர்க்குறாங்க. ஆனால் பாட்டு என்னடானா, நன்றி உள்ள சாட்சியாக மண்ணில் என்றும் ஜீவிப்போம். வாழ்றதுன்னா என்ன தான்? நன்றியோடு இருக்கிறதுக்கு தான். ஆனால் ஏமாறுறதுன்னா என்னன்னா நன்றியோடு இருக்கிறது தான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இது மாதிரிலாம் சொல்லி என்ன பண்ணுறது? யாரையுமே அங்கே ஒரு ஆபத்து இருக்குது. ஸோ நன்றி உள்ள ஜீவனாக இருந்தால், ஞானத்தோடு வாழ்ந்தால் சரியாயிடுவீங்க.